இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்க்கலாம். ஜனவரி மாதத்தில் 2025 நடந்த நிகழ்வுகள் வந்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நிகழ்வுகள். வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் படிக்கணுமா? நோ, அப்படி இல்லை, எல்லாமே சேர்த்து படிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய நிகழ்வுகள் சொல்லுவாங்க. பாருங்க, ஜனவரி 26 வந்து ரிபப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக யார் வந்திருந்தாங்க? இந்தோனேஷியாவிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். இன்னொன்று இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. பட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் யூபிஎஸ்சிக்கு அதிகமாக கேட்பாங்க, சரியா? நம்மளும் கேட்பாங்க. அடுத்து தமிழ்நாடு ஈவெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் துறைகள் வாரியாக இருக்குது. அதில் வந்து என்விரான்மெண்ட் தனியாக இருக்குது, லீகல் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா, கேஸ் ரிலேட்டடாக அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது தனியாக இருக்குது. என்விரான்மெண்ட்டுங்கிறது தனியாக இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்புறம் அவார்ட்ஸ் டாபிக் இருக்குது, விருதுகள் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு தனி லிஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பல்வேறு துறைகளில் சாதனை புரிஞ்சிருக்காங்க, நம்ம நியூஸில் அதெல்லாம் பார்க்குறோம். பல்வேறு துறைகளில் சாதிச்சவங்க. பாருங்க, நோபல் பிரைஸ் யார் வாங்கினாங்க, யாருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாங்க, மேக்ஸஸ் அவார்டு கொடுத்தாங்க, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எல்லாம் ஸ்போர்ட்ஸில் கொடுக்குறாங்க, யார் கொடுத்துருக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இந்தியாவில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஒலிம்பிக்கில் என்ன வாங்கினாங்க, நேஷனல் கேம்ஸ் என்ன, அந்த ட்ராக்லாம் சொல்கிறாங்க, சரியா? பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி நடக்குது. கும்பமேளா நடந்தது இல்லையா, இப்போ வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்களா, பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல, அலகாபாத்ங்கிறதுக்கு இப்போ பிரயாக்ராஜ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற கும்பமேளா நடந்தது. இந்த மாதிரி பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் பேஸ்டாக அதை படிக்க சொல்லுவாங்க. ரீசெண்ட் டேஸாக என்ன அதிகமாக கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு அரசாங்கத்தில் மேற்கொள்ளக்கூடிய பல நடவடிக்கைகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. குரூப் 4 குரூப் 2 எல்லாமே கேட்டுருக்குறாங்க, சரியா? ஸோ ஒன்றா பார்க்கலாம் பாருங்க ஆக்சுவலாக. ஸோ ஜனவரி மாதத்துதுன்னா அந்த அந்த தொகுப்பாக கொடுத்துருக்குறாங்க. காம்யா கார்த்திகேயன் அப்படின்ற ஒருத்தர், நம்ம மும்பையை சேர்ந்தவர் ஆக்சுவலாக. பாருங்க, யங்கஸ்ட் ஃபீமேல், சரிங்களா, சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன். டு ஸ்கேல் ஹையஸ்ட் பீக்ஸ் ஆன் ஆல் 7 கான்டினென்ட்ஸ், 7 கண்டங்கள் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரங்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை, இமயமலை மட்டும் இல்லை ஆக்சுவலாக, உலகத்தில் இருக்கக்கூடிய 7 கண்டங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 கண்டங்களில் ஒவ்வொரு உயரமான சிகரம் சொல்கிறாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து கிராஸ் போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் எல்லா ஹையஸ்ட் பீக்ஸ்லையும் ஏறி இருக்காங்களாம், ஒரு அச்சீவ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பேட்மிண்டன் பிளேயர் பேர் வந்து லக்ஷ்யா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி அவங்க. ஸோ பேங்காக்ல வந்து 3rd பிளேஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு கப், இன்டர்நேஷனல் கப்பில் வந்து 3rd பிளேஸ் வாங்கியிருக்காங்க. பாருங்க, இது வந்து போன எக்ஸாம், நாங்கள் எழுதும்போது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்தியாவுடைய வைஷாலின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக, அவங்க செஸ்ஸில் சாம்பியன்ஷிப் அவார்டு வாங்கியிருக்காங்க. பாருங்க, பிரோன்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க, பிரோன்ஸ் மெடல். குகேஷ்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, செஸ்ஸில் ரொம்ப இன்டர்நேஷனல் ஃபேமஸ் பர்சன், கிராண்ட் மாஸ்டராக இருந்தான்ட்டு எல்லா இடத்துலையும் விளம்பரம் மம்பலாம் இருந்தது இல்லையா, அவங்க சிஸ்டர் இவங்க. நான் பேப்பரில் படித்தேன், நியூஸ் ஞாபகம் எனக்கு, லாஸ்ட் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். வைஷாலின்னு பார்த்தா செஸ், இங்கே பிளேயர்ஸும் என்ன கேம்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மேட்ச் பண்ணோம் நாங்கள் வந்து, சரியா? நெக்ஸ்ட் வந்து ஏர் இண்டியா இருக்கு இல்லைங்களா, ஏர் இண்டியா ஏர்பஸ் இருக்கு இல்லைங்களா ஃப்ளைட்டு, அதில் ஃபஸ்ட்டு வைஃபை கொடுத்துருக்காங்க. டொமெஸ்டிக் இன்டர்லையும் இன்டர்நேஷ்னல் 2 ஃப்ளைட்லையுமே வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்களாம். சல்மான் ருஷ்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் ஆக்சுவலாக, சல்மான் ருஷ்டின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஆள் ஆக்சுவலாக, சல்மான் ருஷ்டி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், சாட்டனிக் வெர்சஸ் அப்படின்னு சொல்லி, சாட்டனிக் வெர்சஸ் அப்படின்னு புக். இன்னொன்று மிட் நைட் சில்ட்ரன் சம்திங், அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? இந்த புக்கில் வந்து மத கருத்துக்கள் சம்பந்தமாக இது ரொம்ப வேர்ஸ்டாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த புக்கை பேன் பண்ணியிருந்தாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல 1988 பேன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புக் யார் எழுந்தாங்கன்னா, சல்மான் ருஷ்டி எழுந்த புக் வந்து சாட்டனிக் வெர்சஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுவும் கேட்பாங்க, எந்த புக் யார் லேட்டஸ்டாக லிஸ்ட் ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலாக. வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக மழை வர சீசன் எதுன்னு பார்த்தோம் நாம ஜியோகிரபியில். தமிழ்நாட்டுக்கு அதிகமாக மழை வர சீசன் எது, என்ன மான்சூன்ல அதிகமாக மழை வருது, என்ன மான்சூன், எந்த பருவ காற்றுல அதிகமாக மழை வருது, ரெண்டாவது என்ன டைம்ல வருது, எந்த மந்த்ல வருது, நவம்பர் டிசம்பர்ல வருது. எந்த சீசன்ல வருது, 2வது சீசன்ல, நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ல வருது. இப்போ இருக்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், ஃபர்ஸ்ட் சீசன், சரியா? ஃபர்ஸ்ட் சீசன்ல இந்தியா ஃபுல்லாக மழை வரும், தமிழ்நாட்டுக்கு சும்மா லேசாக தான் வரும்.
செகண்ட் சீசனில் இந்தியா ஃபுல்லாக மழை வரும்னு சொல்கிறோம். போன டைம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அந்த சமயத்தில் புயல் வந்தது. ஃபெங்கல் புயல்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபெங்கல் புயல் அப்படின்னு ஒரு புயல் தமிழ்நாட்டை தலைகீழ தூக்கி போட்டுருச்சு. சரிங்களா? தென்பெண்ணை ஆறுன்னு இப்போ ஒரு ஆறு ஓடுது இல்லையா, அந்த ஆறுலாம் ஓவர் ஃப்ளோ ஆகி ஊருக்குள்ளே தண்ணி போய் எல்லா இடத்துலையுமே பயங்கர டேமேஜ் காஸ் பண்ணுச்சு. அதை வந்து சிவியர் நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய பேரிடரை அறிவிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த கிளைம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நஷ்டஈடு கொடுப்பாங்க அவங்களுக்கு, சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கு இருக்கலாம். இப்போ திருப்பி அதெல்லாம் கொண்டு வர ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்ல, அதுக்கு நஷ்டஈடு கொடுப்பாங்க. ஏஐசிடின்னு ஒரு பாடி தெரியுமா? ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் என்ன தெரியுமா கேட்குறாங்க? அப்ரிவேஷன் கேட்குறாங்க. அப்ரிவேஷன் கொடுத்து எக்ஸ்பேன்ஷன் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க போகிற குரூப் 2ல. ஏஐசிடி லெஃப்டில் கொடுக்குறது, ரைட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் மார்க் பண்ணணும். படிச்சிங்கன்னா தலை சுத்தாதோ, சரியா? அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் எல்லாமே நோட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஏஐசிடின்னு இந்தியாவில் ஒரு பாடி இருக்குது. இது பாருங்கள், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். பிஇஎம்இ கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிப்ளமோ பிஇஎம்இ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அது எம்பிஏ எம்சிஏ டெக்னிக்கல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு அப்பெக்ஸ் பாடி, டாப் பாடி வந்து ஏஐசிடி. ஏஐசிடி அப்ரூவ்டு எம்பிஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஏஐசிடி பாடி வந்து 2025 வருஷத்தை என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த பாடி 2025 வருஷத்தை என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றாங்க, அதை சொல்றாங்க. ஆக்சுவலா 18வது என்ஆர்ஐ டே அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. என்ஆர்ஐ டேனா நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வேற சொல்றாங்க, பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஜ்பாய் பீரியட்ல 2003ல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்தியாவில இருந்து வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் வசிக்கிறாங்கல்ல இந்திய வம்சாவளியினர், பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி வெளிநாட்டுக்கு போய் ஏர்ன் பண்ணுறாங்க, பணம் அனுப்புகிறாங்க, இந்தியாவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நல்லா செட்டிலாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. இந்தியாவில் தாய்நாட்டு கூட கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அது என்ன டேட்டில் வைக்கிறாங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போனார்னு படிச்சிருக்கீங்களா? தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு கேஸ் டீல் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. தென்னாப்பிரிக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்த டேட் வந்து ஜனவரி 9, 1915. அதனால் அந்த டேட்டு, மகாத்மா காந்தி திரும்பி வந்த அந்த டேட்டை வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இப்போ 18வது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. புவனேஸ்வர், ஒடிஷாவில் நடந்தது. ஒடிஷாவில் புவனேஸ்வர்ங்கிற இடத்துல நடந்தது. ஆக்சுவலாக இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஒன்று இயர்லி ஒன்ஸ் இருந்தது, இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு டைம். ப்ளஸ் அதில் வேற என்ன கேட்பாங்க? தீம் கேட்பாங்க. என்ன தீம் அப்படின்னு சொல்லி பாருங்க, டயோஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு விக்ஷித் பாரத். டயோஸ்போரா அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா சரிங்களா? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு விக்ஷித் பாரத் அப்படின்னா டெவலப்டு இந்தியான்னு அர்த்தம். வளர்ந்த பாரதம் அப்படின்ற இலக்கு வச்சிருக்காங்க. இந்தியாவை டெவலப் பண்ணி ஆகணும், டெவலப்டு கண்ட்ரியை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தீம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு. அது வந்து யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தங்கபாலுக்கு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்தார் ஆக்சுவலா, இருக்கணும் கேவி தங்கபால் அப்படின்னு பேர். அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவுக்கு புது சேர்மனா யார் வந்திருக்காங்க? இப்போ வி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இஸ்ரோன்னு ஒரு பாடி தெரியுமா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். 1969 பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸ், பெங்களூர்ல கொண்டு வந்தாங்க இஸ்ரோன்னு ஒரு பாடி. இந்த இஸ்ரோ அமைப்பு வந்த பின்னால தான் நல்லா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி இந்தியா வந்து 4th கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஸ்பேஸ் டெக்னாலஜியில். ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா, இந்தியா வந்து 4th கண்ட்ரியா வந்தது. அது ரொம்ப டெவலப் பண்ண பெருமை யாரை சேரும் அப்படின்னா அப்துல் கலாம். அப்துல் கலாமுக்கு முன்னால ப்ரொஃபஸர் சதீஷ் தவான் அப்படின்னு இருந்தார். அப்துல் கலாம் அவர் தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒரு ஆர்டினரியா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி, உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு, இன்டர்நேஷனலி ரொம்ப ஃபேமஸா கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா SLV-3 அப்படின்னு ஒரு ராக்கெட் இருக்கு. ஆக்சுவலா 1980s அது வந்து லோக்கல்ல ட்ரை பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு ராக்கெட் லான்ச் பண்ணி ட்ரை பண்ணாங்களாம். பட் ராக்கெட் வந்து லான்ச் ஆகலை, ஃபெயில் ஆயிடுச்சு. எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டாங்களாம் மார்க்கெட்ல, இன்டர்நேஷனல் லெவலெல்லாம், இவங்க வந்து ஊசி பட்டாசு வெடிக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்துல் கலாம் அகைன் வந்து அதில் ஒர்க் பண்ணி அகெயின் ஒரு 1 மந்த்ல சக்ஸஸ் பண்ணி ராக்கெட் லான்ச் பண்ணிட்டார்.
ஸோ அதில் வந்து SLV-3 அப்படின்னு பேர். அதில் நிறைய சொல்லுவாங்க ராக்கெட் லான்ச்சிங்கில் டெக்னாலஜியில் வந்து PSLV, GSLV, ASLVலாம் சொல்லுவாங்க. இல்லை GSLVன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப லாங்காக கொண்டு போய் ராக்கெட் போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அப்துல் கலாம். அதனால் அவரை பேர் மிசைல் மேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டாக கூட வந்தாருன்னு சொல்கிறோம். ஸோ இஸ்ரோவுடைய சேர்மனாக நாராயணன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பிரேசில் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. பிரேசில் கண்ட்ரி ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இது தெரியுமா? ஆக்சுவலா பிரேசில் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. எங்க இருக்கு பிரேசில்? ஸோ இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சா நல்லா இருக்கும். இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, உலக நாடுகள் சொல்லுவாங்க. சரிங்களா? டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெவலப்டு கண்ட்ரிஸ்னா என்ன அர்த்தம்? வளர்ந்த நாடுகள். எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? எக்கானமி பேஸ் பண்ணி சொல்றாங்க. பெர் கேபிட்டா இன்கம் அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அங்கே ரொம்ப ஜாஸ்தி. டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா இது வளர்ந்துட்டு இருக்கிற நாடு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஸோ டெவலப்டு கண்ட்ரி யாரெல்லாம் சொன்னால் அமெரிக்கா ப்ளஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஜப்பான் அதெல்லாம். டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா இந்தியா, சைனா அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அண்டர் டெவலப்டு வந்து பாகிஸ்தான், நேபாள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேசில் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. நைல் நதி ஓடுது இல்லையா, நைல் நதி ஆப்பிரிக்கா கண்டத்தில் நைல் நதி ஓடுது, உலகத்திலேயே மிக நீளமான நதி. அந்த நதி ஓடுற இடம் வந்து ஆக்சுவலாக பிரேசில். அந்த சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல பிரேசில் இருக்கு. பிரேசில் ரொம்ப பெரிய நாடு, ஏரியா வந்து. சரிங்களா? இந்தியா வந்து புதுசா வந்து பிரிக்ஸ்னு ஒரு நாடு ஏற்படுத்திருக்காங்க, தெரியுமா? பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, BRICS. எக்கானமியில் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இன்டர்நேஷனல் எக்கானமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிரிக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரிக்ன்றது BRIC அப்படின்றது. அதான் 4 நாடுகள் சேர்ந்து ஒன்னா வந்தாங்க. யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஃபர்ஸ்ட் 4 பேர் இருந்தாங்க. பின்னால வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து சேர்ந்துச்சு. அதுல சவுத் ஆப்பிரிக்கா 5ஆவதா சேர்ந்துச்சு. அது சேர்ந்த பிறகு அதுக்கு பிரிக்ஸ் அப்படின்னு பேர். 5 பேர் நாடுகள் சொல்லுவாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிங் ஆக்சுவலா, எஸ்பெஷலி வளர்ந்த நாடுகளுடைய குரூப்பிங், டெவலப்பிங் கண்ட்ரிஸுடைய குரூப்பிங். சரிங்களா? பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல 5 பேர் இருக்கிறாங்க. அதுல இப்போ சேர்பர்சன், இந்த வருஷத்துல சேர்பர்சன் என்ன, அந்த மீட்டிங் அவங்க ஏரியாவில் நடக்கும். அவங்க தான் தலைவர். வருஷம் ஒருத்தர் தலைவராக இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ பிரேசில் வந்து இப்போ கரண்ட் சேர்பர்சன் இருக்கு. அந்த நாடு தான் சேர்பர்சன். இப்போ நடந்தது, மீட்டிங் நடந்தது. மோடி போயிட்டு வந்தார், ரியோ டி ஜெனிரோ போயிட்டு வந்தார் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இந்த பிரேசில் வந்து புதுசா ஒரு இந்தோனேஷியாவை அதுல உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் குரூப்ல 5 நாடுகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்தோனேஷியாவும் சேர்த்துருக்கு. நிறைய நாடுகள் சேர்ந்துருக்காரு குரூப்ல. சரிங்களா? அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நேற்று நியூஸ் பார்த்தீங்களா? நேற்று முந்தானத்துல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்தியா மேல வந்து அமெரிக்க அதிபர் அதிகமான வரி விதிச்சிருக்காரு. இங்கேருந்து பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அங்கேருந்து எல்லாமே உலகத்துல குளோபலைஸ் பண்றாங்க இல்லையா. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 25% டேக்ஸ் போட்டிருக்காரு அதிகமா. திடீர்னு 25% டேக்ஸ் போட்டாக்க அந்த பிசினஸ் டீல் பண்றவங்களுக்குலாம் ப்ராப்ளம், அடி விடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலா. அவருக்கு ஏன் அனௌன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியா, சைனா, இந்த பிரிக்ஸ் குரூப் இருக்கு இல்லைங்களா, இவங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து பிரிக்ஸ் கரன்சி ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ஒரு கரன்சி. இப்போ உலகம் ஃபுல்லா வந்து அமெரிக்க டாலர்ல வந்து டீல் பண்றாங்க. அமெரிக்கா நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கு அப்படின்னா, உலகம் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னா அமெரிக்க டாலர் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னது புரியுது அவங்களுக்கு? பாருங்க, அமெரிக்க டாலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கரன்சி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கு. இவங்க கரன்சியை வேற நாட்டில் யூஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கமிஷன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறாங்க. அந்த கமிஷன் பண்ண வரும் வால்யூம் வந்து இவங்க கரன்சியை வால்யூமா யூஸ் பண்றாங்க. அவங்க நாட்டில் தான் நாட்டு வச்சுக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் ஆக்சுவலா. இந்த காரணத்தினால வேர்ல்டுல வந்து நம்பர் 1 வந்து அமெரிக்கன் கரன்சியும் அமெரிக்காவும் இருக்கு எக்கனாமிக்கலி. இப்போ ஆப்போசிட்டா கரன்சி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த பிரிக்ஸ் குரூப்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுல மட்டுமே வந்து 45% ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க. வேர்ல்டு பாப்புலேஷன்ல 45% பாப்புலேஷன். ஸோ பிரிக்ஸ் கரன்சி ஆஃப் த வேர்ல்டு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்போ அது வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா போகும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு, அது இது சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டு இருக்கு டெய்லி. நெக்ஸ்ட் பாருங்க, 2025 ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, குடியரசு தினம். அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக ஒருத்தர் யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபோவோ சுபியாண்டோ அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. பிரபோவோ சுபியாண்டோ அப்படின்னு அவருக்கு பேர். ஒவ்வொரு வருஷமா கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? 4 நாட்டு தலைவர்கள் என்ன, யார் அப்ப இந்தியாவில் அப்ப யார் பிரசிடென்டா இருந்தாங்க, அந்த ரிப்பப்ளிக் டேல யார் ஸ்பெஷல் கெஸ்ட்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டேட்டா தெரிஞ்சாவே ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலா.
ஓகேங்களா? போன வருஷம் யார் வந்தாங்க, அதுக்கு முன்னே யார் வருஷம், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரெகுலராக படித்தா நம்ம படிச்சிருக்கோம். இந்த கொஷின் போன குரூப் 4ல கேட்டிருக்கிறாங்க. இப்படி தான் கொஷின் பிக் பண்ணுவாங்க. சரியா? இப்போ குரூப் 4 எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதில் கேட்டிருக்கிறாங்க. பிளஸ் இந்தோனேஷியன் பிரசிடென்ட், இந்தோனேஷியா கண்ட்ரிக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா 75 வருஷம் ராஜ்ய உறவுகள் இருக்கு. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். பாருங்க, இப்போ வந்து நேற்று வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு தலைவர் வந்திருக்காரு. இப்போ இந்தியாவில் இருக்காரு, நேற்று இன்னைக்கு இருக்கிறார். ஆக்சுவலாக பிலிப்பைன்ஸ் நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தோனேஷியான் இருக்கு, அது பக்கத்தில் பிலிப்பைன்ஸ் தீவு கூட்டங்கள், பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்ட நாடுகள் சொல்லுவாங்க. அந்த பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி தலைவர் வந்து வந்திருக்காரு நேற்று, இந்தியாவில் இருக்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு விசா தேவையில்லை, விசான்னு ஒன்று வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி இந்தியாவில் அங்கே போனால் விசா தேவையில்லைன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. விசானா எவ்வளோ வர வேண்டும், இது எடுக்கிறது அதான் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வருமா, 3000, 4000, 5000, 10,000, 20,000. காஸ்ட்லி கண்ட்ரினா 20, 25,000 அப்படிலாம் இருக்கும். பணம் அதிகமாக வச்சவங்க அங்கெல்லாம் போவாங்க. விசானா இவங்களும் விசா போடுவாங்க, அவங்களும் விசா போடுவாங்க. இப்போ ஃப்ரீ பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, பிடிஏன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஓகேவா முன்னுரிமை கொடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்களும் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அதெல்லாம் வந்துடும் ஆக்சுவலாக. சரியா? ஸோ 75 இயர்ஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை செலிப்ரேட் பண்ணுற அது ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காரு ஆக்சுவலாக. சரி, ரிபப்ளிக் டேக்கு என்ன தீம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் கேட்பாங்க. ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு தீம் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அந்த தீம் என்ன பாருங்க, ஸ்வர்ணிம் பாரத் விராசத் और விகாஸ். டிஎன்பிஎஸ்சி கற்றுக்கிறதுக்கு முன்னால் ஹிந்தி கற்றுக்கோ. சரியா? உங்களுக்கு தெரியாது, நான் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் யூடியூப்ல, 10 வாரத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா லைட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸ்வர்ணிம் பாரத் விராசத் और விகாஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேர். பாருங்க, ஹிந்திக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்மந்தமே இல்லை, புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியில் தான் கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இப்போ தமிழ்நாடு வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பில்டிங், ஒரு புது ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக கட்டியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது, உங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி. அது நீங்கள் என்ன சொன்னாலும் அது செய்யுது. ஆமாவா இல்லையா? இப்போ லேட்டஸ்டாக தானே படிக்கிறாங்க எல்லாரும். பாருங்க, லேட்டஸ்டாக வந்து டெக்னாலஜியில் யார் ஸ்ட்ராங் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு பயங்கர வேல்யூ. டெக்னாலஜியில் ஏஐ டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம், வீடியோஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணலாம், டிவியில் போடுறாங்க இல்லைங்களா, இந்த நிறைய நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி பேஸில் இப்போ இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மின்மதி அப்படின்னு ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. மின்மதி அப்படின்னு ஒரு ஆப். அந்த ஆப் எதுக்கு அப்படின்னாக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆஃப் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்கள்னு பேர் இருக்கு. தமிழ்ல எழுதிக்கோ உங்களுக்கு வரணும்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலா. பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, எஸ்பெஷலி ரூரல் சைடில், நகரப்புறங்களில் ரூரல் சைடில் எங்கே வேணா வேலை இல்லாமல் வீட்டில் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காலையில் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டில் சும்மா தானே இருப்பாங்க, ஒரு ஏதாவது ஒரு ஒர்க் இன்வால்வ் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா. அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஊர் பக்கம் எல்லாம் சேர்ந்து அவங்களா கூடி, ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு பேர், மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு பேர். ஒரு பாக்கு மட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, தையல் வந்திரத்தை வச்சு தச்சு தர்றது, இதை ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணி அதில் வர்ற இன்கம்மை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, மக்கள் ஒரு குழுவாக இருந்து. அதுக்கு வந்து இப்போ புதுசாக ஆப் போட்டிருக்காங்க, மின்மதி ஆப் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மும்பையில் வந்து சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, மும்பையில் சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து வேர்ல்டு வைடில் ஒரு கவுன்சில் இருக்கு, ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது லெவல் 5 அப்படின்னு ஒரு ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்தியாவில் இந்த ரேட்டிங் வாங்கின ஒரே ஒரு ஏர்போர்ட் வந்து இந்த ஏர்போர்ட் தான். சரியா? இப்போ ஆக்சுவலாக போன வாரம் ஸ்டாலின் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட், பிரைம் மினிஸ்டர் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட் ஓபன் பண்ணிட்டு போனார் தெரியுமா. ராஜேந்திர சோழன் வந்தார் இல்லையா, அந்த 2 வேலையாக வந்தார் ஆக்சுவலாக. தூத்துக்குடியில் வந்து இப்போ மாடர்னைஸ்ட் ஏர்போர்ட். இதுக்கு முன்னால் இருந்த ஏர்போர்ட் ரொம்ப சின்ன லெவலில் இருந்தது, சும்மா ஒரு நாமினலாக இருக்கும். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா, ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் பழைய ஏர்போர்ட் வந்து சும்மா பழைய பில்டிங் வச்செல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, மாடர்னைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு போனார் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இந்தியாவில். ஸோ இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் வந்து இதுன்னு சொல்லிட்டு அக்ரிடிடேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து 10 கோடி ரூபாய் ஸ்கீம் ஒன்று போட்டிருக்கிறாங்க பாருங்க. போன டைம் நான் எழுதும்போது கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க, அது என்ன ஆக்டிவிட்டிக்கு டார்கெட் பண்றாங்க, இதெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. நிறைய கேட்குறாங்க ஆக்சுவலா. சரியா? 10 கோடி ரூபாய் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சொல்லி சொன்னோம் இல்லையா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது ஓவரால் இருக்காங்க. இதே மாதிரி என்ஆர்ஐ டே இருக்கு இல்லைங்களா, என்ஆர்ஐ டே வந்து ஜனவரி 9 செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா, தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி என்ஆர்ஐ டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு வாழ் தமிழர் தினம் அதுக்கு பேர் ஆக்சுவலா. சொல்ல புரியுதா? இந்தியாவில் படுறது ஓவரால் இந்தியாவில் எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சொல்லுவாங்க. அதை வந்து தமிழ்நாட்டில் அதையே ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் வெளிநாட்டு வாழ் தமிழர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஜனவரி 12 ஆக்சுவலா டேட் ஜனவரி 12ஆம் தேதி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பாருங்க, தமிழ் டயோஸ்போரான்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. தமிழ் டயோஸ்போரானா வெளிநாட்டு வாழ் தமிழர்கள். அந்த தமிழர்கள் இருக்காங்கல்ல, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக்குறாங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அதுக்கு 10 கோடி ரூபாய் வந்து டிக்ளேர் பண்ணி 100 டீச்சர்ஸ் தமிழ் டீச்சர்ஸ் எடுத்து ஸ்கீம் போட்டிருக்கிறாங்க. இல்லை இந்த மாதிரிலாம் போடுறாங்க, எஃபெக்டிவா எடுத்துட்டு போறாங்களா, முடிக்கிறாங்களா யாரும்? நோ நோ, நத்திங் இஸ் சீன். ஆடிட்டிங் வச்சிருக்கிறாங்க, பட் 4 ஆல் என்ன எப்படி அதெல்லாம் அவ்வளோ இருக்கு ஆக்சுவலா. மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபியூனரல் செரமனி, அதாவது ஜெயில இருக்காரு இல்லைங்களா, ஜெயில் கைதி ஜெயில இருக்கிறார் இல்லையா, அவரு இப்ப அவர் வெளியே விட மாட்டாங்க, ஜெயில இருக்காருல, குற்ற தண்டனை வாங்கியிருக்காரு இல்லையா, அவருக்கு அவருடைய ஸ்பௌஸ்னா யாரும் ஒய்ஃப் இல்லாட்டி அப்பா இல்ல குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சடங்குல அட்டன் பண்றது அவங்கள அனுப்பணும்னு சொல்றாங்க. அவங்க அந்த சடங்குல என்ன பண்ணணும், அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து அடக்கம் பண்றாங்களே, செத்து போய் எடுத்து போறவங்களா என்ன, அதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அப்படி அந்த அந்த உரிமை வந்து ஆர்டிகிள் 25 பிரகாரம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ரைட் டு ரிலிஜியன் படிச்சோம் ஞாபகம் இருக்கா, அதுல இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெண்டும் சேர்ந்து கூட்டு பயிற்சி ஒன்று நடத்துறாங்க, டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு பேர். இது ஒரு தலைவலி ஆக்சுவலா. 2 நாடு 3 நாடு 4 நாடு 5 நாடு 7 நாடு ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, அதுல நேவி ஃபைட்டா, மிலிட்ரி ஃபைட், ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டா, கூட்டு ராணுவ பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க, இந்திய பெருங்கடலா பசிபிக் பெருங்கடலா, தனி லிஸ்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஏதோ கடவுள் பண்ணிட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க, ஸ்கீம்ஸ் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு டார்ச்சர் இருக்கு, அது படிக்கிறதும் தலைவலியா இருக்கும். இது அதாவது என்ன, திரும்ப சொல்ல பாருங்க, அவ்வளோ பெரிய சைஸ்ல படிக்க முடியாது, ஷேப் பண்ணா படிக்கலாம். இப்படி வந்து போறீங்க ஒரு இடம் கரடு மேரடா இருக்கு ஆக்சுவலா இல்லையா, அதை பண்படுத்தி ரெடி பண்ணிட்டு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினா எப்படி பார்க்க நீட்டா, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த எக்ஸ்பென்ஷன் தான் கேட்குறாங்க, அதனால் நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்குறேன். இதை எங்கே கேட்பாங்கலாம் தெரியாது. தமிழ்நாடு ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, புரியுதா? கடல் ஓரத்துல மேலாண்மை நிறுவனம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பாடி இருக்கு ஆக்சுவலா. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, முத்துக்காடு இருக்கு இல்லையா மெட்ராஸ்ல முத்துக்காடு போட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முத்துக்காடு போட் ஹவுஸ், அந்த முத்துக்காடுன்ற பகுதியில கடல் ஓரத்துல கலைஞருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம், ஒரு நினைவு மண்டபம் கட்ட போறாங்களாம். அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கலைஞருக்கு வந்து அங்க ஒரு நினைவு மண்டபமோ அதை ஒன்று எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாருங்க, அப்ரூவ்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கிளியரன்ஸ் கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று அங்கே போடுறாங்களாம். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒரு பாடி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் லெவல்ல பாருங்க, கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பாருங்க. முதலாம் உலக போர் நடந்ததுன்னு படிச்சிருக்கோமா நம்ம ஐஎன்எம்ல? முதலாம் உலக போர் நடந்தது 1914 to 1918. அப்புறம் 2ஆம் உலக போர் 1939 to 1945. ஸ்டோரி நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. 2ஆம் உலக போர் ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருந்தது. குறிப்பாக யார் டேமேஜ் அதிகமாக காசு பண்ணாங்க? ஹிட்லர். 2ஆம் உலக போறதுக்கு காரணம் யார்? ஹிட்லர், ஜெர்மனியில். சரியா? அவர் என்ன பண்ணாரு, விதவிதமாக கொண்டாருன்னு சொன்னோம் இல்லையா, கண்ணு மேலே ரப்ப எல்லாம் கட் பண்ணிட்டு கொண்டுடுவாராம். ஐஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் லாரி கொண்டு லோடோட இறக்கி விட்டுருவார், ஐஸ் பாக்ஸ்ல வச்சு உறைஞ்சே செத்து போயிடுவாங்களாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த கேஸ் பங்கர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை பயங்கரமாக 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் கொண்ட ஒரே ஒரு ஆள் வந்து ஹிட்லர். அதனால் அவருக்கு நெகட்டிவ் நேம். சரியா? 2ஆம் உலக போர்ல நிறைய நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா. பாருங்க, ஹீரோஷிமா மேலே வந்து குண்டு போட்டாங்க. என்ன குண்டு போட்டாங்க? அணுகுண்டு போட்டாங்க. அப்படியே பஸ்பம் ஆயிடுச்சு, நெருப்புல அப்படியே எரிஞ்சா அப்படியே இருக்கு, அந்த மாதிரி பஸ்பம் ஆயிடுச்சு.
ஒரு 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஸ்பாட்ல இறந்துட்டாங்க ஆக்சுவலா. அந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காத கதிரியக்கமா சின்ன கேள்விப்பட்டீங்க இல்லையா? இவ்வளோ பெரிய அழிவு, இவ்வளோ குரோதம், இவ்வளோ வெறுப்பு, சண்டை, இதெல்லாம் வேண்டாம். லாஸ் தானே எல்லாருக்குமே. 2ஆம் உலகப் போர் பயங்கர லாஸ். அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரிலாம் அமைப்புகள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பேசப்பட்டது என்ன அப்படின்னா, இனிமேல் சண்டை வரக்கூடாது உலகத்துல. அதனால என்ன பண்ணலாம், ஏதாவது சண்டைகின்ற சச்சரவு வந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் பாடி, ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு பேர். தமிழ்ல ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லி பேர். அக்டோபர் 24, 1945 யூஎன் டேன்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 24, 1945ல யுஎன்ஓ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அமைப்பு வந்திருக்கு. அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இப்போ வேர்ல்டை பார்த்துக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, 3ஆம் உலகப் போர் வரல. ஓகேங்களா? அது அப்பயும் அதை தாண்டி சும்மா ஒன்று 2 சண்டை போடுறாங்க. பட் அப்போ வந்த மாதிரி வந்து வரல. அந்த யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 2025 வருஷத்தை என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிளேசியர்ஸ்னா பனிமலைகள். ஓகேங்களா? பனிமலைகளின் சர்வதேச ஆண்டு அப்படின்னு 2025 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டெடிகேட் பண்ணி, நான் இந்த வெற்றியை வந்து என் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்ச் 21 வேர்ல்டு டே ஃபார் கிளேசியர்ஸ் சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மார்ச் 21ஆம் தேதி உலக பனிமலைகள் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு ஆக்சுவலா. உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிஞ்சு போன ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். படிச்சிருக்கோம் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் வந்து எல்லாம் சொல்லி. அந்த ஸ்டேட்ல இந்தியாவில் முதல்ல வந்து இந்த ஆர்டிகல் ஒன்று சொன்னோம் இல்லையா அன்னைக்கு, 44 யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்றோம் இல்லையா, பொது சிவில் சட்டம்னு தமிழ்ல பேர் இருக்கு. வந்து குறிப்பா என்ன அப்படின்னா மேரேஜ், டிவோர்ஸ், கான்ட்ராக்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து வேற வேற சட்டங்கள் இந்தியாவில் ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு ஒரே மாதிரியான சட்டம் எல்லாருக்கும். இப்ப பார்த்தா எப்படின்னா அடாப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை எல்லாரும் தத்தெடுக்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க மதத்தின் அடிப்படையில். அப்படிலாம் எல்லாமே யூனிஃபார்மா காமனா ஒரே ஒரு ரூல் வரணும். பாருங்க, இந்துஸ்ல என்ன சொல்றாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது லீகலா. ஆனா முஸ்லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு 4 ஒய்ஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம் மத சட்டம் சொல்லுது. இப்ப அதை தான் நடைமுறையில ஃபாலோ பண்றாங்க. இது வேறுபாடுகள் மாதிரி தெரியுது இல்லையா, வேறுபாடுகள் மாதிரி. ஒரே நாடு தான், ஒரே சிஸ்டம், ஒரே சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்றோம், லா ஆஃப் த லேண்ட்னு சொல்றோம். அதனால இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எனக்கு தெரிஞ்சு ஹாட் நியூஸ் இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ லான்ச் பண்ண போறாங்க இந்தியாவில். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர போறாங்க. நேற்று முந்தா நேற்று இதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோடி கவர்மெண்ட்ல. இது கொண்டு வந்தா ரொம்ப தலைவலி. இப்ப கொண்டு வந்தா யாருக்கு பாதிப்பு? ஃபர்ஸ்ட் முஸ்லீம்ஸ்க்கு பாதிப்பு. ஏற்கனவே பிஜேபிக்கு முஸ்லீம்ஸ்க்கு ஆகாது, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, பல விஷயங்கள் வந்து ஆகாது. இது வந்து இந்து ராஜ்யம், ராமராஜ்யம் கொண்டு வரணும் இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே இருக்கு. ராமர் கோயில் கட்டினப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி உறுத்தலா இருந்திருக்கும். ஒத்துக்கிட்டோம் கித்துக்கிட்டோன்னு சொல்றாங்க, பட் வேற வழி இல்லை, சார் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கார், சொல்றதை கேட்டோம் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம். அந்த உத்தரகாண்ட்லயும் இருக்குமே, இந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பார்சிஸ், புத்திஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன அர்த்தம், அந்த முஸ்லீம் பர்சன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க ஒய்ஃப் 4 பேரை மேரேஜ் பண்ண முடியாது. 2வது ஒய்ஃப் மேரேஜ் பண்ணவே இட் பிகம்ஸ் இல்லீகல். இல்லீகல் மீன்ஸ் வாட், கேஸ் கொடுத்தா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்போ வைக்க முடியாது, அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஓகே பண்ண ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். ஆல் இண்டியா லெவல்ல எடுத்துட்டு வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க நேற்று இன்னைக்கெல்லாம். சரிங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒரு ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் கேரளா இருக்கு இல்லைங்களா, கேரளாவில் வந்து இந்தியாவிலேயே முதல்ல வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இன்டெகிரேட்டட் டிசாஸ்டர் வார்னிங் சென்டர், டிசாஸ்டர் வார்னிங் சிஸ்டம். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுது இல்லையா, நேற்று நிலச்சரிவு வந்தது, நியூஸ் பார்த்தீங்களா? உத்தர்காஷின்னு ஒரு இடத்துல, ஜார்க்கண்ட்ல, உத்தரகாண்ட்ல உத்தர்காஷின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஆக்சுவலா. அந்த இடத்துல இங்க கேரளாவில் நிலச்சரிவு ஏற்படுது இல்லையா, வயநாடு பக்கம் பார்த்தீங்க இல்லையா, சேம் அதே மாதிரி. திடீர்னு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாம். மேலேருந்து எங்கேயோ மழை கொட்டுச்சு, மேக வெடிப்புன்னு கிளவுட் பஸ்ன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. திடீர்னு வெடிச்சு மழை பெஞ்சிருச்சான். வாட்டர் வந்தது, டேம்ல இருந்து திறந்தா கூட அவ்வளோ வாட்டர் வராது. வாட்டர் வந்து டவுன் த லைன் இருக்கிற வீடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. திடீர்னு அப்படியே நிலச்ச அந்த மண் அரிப்பும் ஏற்பட்டுருச்சு. ஆறு இருக்குல்ல, அதுல ஃபுல்லா மண் வந்து அப்படி சரக்குன்னு இறங்கிடுச்சு, ஃபுல்லா வீடுகள் ஃபுல்லா வந்து மூடிடுச்சு. நியூஸ் ஆக்சுவலா நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நடக்குது. ஸோ டிசாஸ்டர் வார்னிங் சிஸ்டம் ஒன்று கேரளாவில் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கவச்சம் அப்படின்னு பேர், கவச்சம். அதுக்கு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கீங்க. அது என்னது, கேரளா வார்னிங்ஸ் கிரைசிஸ் அண்ட்
அசாட் மேனேஜ்மெண்ட் சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லி இன்டெகிரேட்டட்னா ஒரு துல்லியமா சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தாளமுத்து நடராஜன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க ஆக்சுவலா. மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தியை வந்து திணிச்சாங்க. 1937 பீரியட்ல தமிழ்நாட்டில் ராஜாஜி சீஃப் மினிஸ்டர் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்காரர், அவர் பிராமின் கம்யூனிட்டிலேருந்து வராரு ஆக்சுவலா. அவர் வந்து ஹிந்தியை வந்து ஸ்டேட் சைடில், அவர் சைடில் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஹிந்தி கற்றுக்கோங்க 6th 7th 8th வந்து போட்டாராம். ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்காரு, கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயே பெரியார் அவங்களா இருந்தாங்க, சிவியராக அப்போஸ் பண்ணாங்களாம். அப்போ பயங்கரமாக ஃபைட் வந்ததாம் போலீஸ்க்கு, உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம். அதில் வந்து பயங்கர கலவரம் அது இதெல்லாம் ஆச்சு. 2 பேர் வந்து உயிர் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஒருத்தர் பேர் வந்து தாளமுத்து, இன்னொருத்தர் பேர் வந்து நடராஜன். சரியா? அவங்களுக்கு சிலை வச்சிருக்காரு ஆக்சுவலாக. மெமோரியல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்போ வச்சிருக்காங்க. மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு பேரு, தாளமுத்து நடராஜன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு யார் அவர் ஆக்சுவலாக பேட்டரா பவுலரா சின்ன பையன். இதை கொண்டு வச்சிருப்பேனோ, இதை ஒரு டைம் மேட்ச் பார்த்தேன் ஞாபகம். 2024 ஐசிசி மேன் கிரிக்கெட்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. 2024க்கான கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீமேலுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி மந்தனான்னு அவங்க பேர் ஆக்சுவலா. ஸ்மிருதி மந்தனா அப்படின்னு. நம்மளுக்கு இங்கிலீஷ்ல ப்ரோஸ்ல வருது தெரியுமா, மித்தாலி துரைராஜன் வருது, ஃபேமஸ் கிரிக்கெட்டர்னு ஒன்று ஒரு ஸ்டோரி வருது ஆக்சுவலா. ஓகேவா? அதுல மித்தாலி துரைராஜன் ஒரு கிரிக்கெட் விமன் இருக்காங்க, அவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்லி அதில் படித்தேன் நிற்காது. இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. இந்த நாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, NHAI, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. NH போட்டிருக்கிற இடத்துலையும் இப்போ வச்சிருக்காங்கல்ல போர்டு, அந்த மாதிரி வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையர். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. ஆக்சுவலாக நீர்வழி போக்குவரத்துன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, கடல்ல வந்து கப்பல்ல போறோம் இல்லையா, இந்த சரக்கு பெட்டகமெல்லாம் எடுத்துட்டு போறோம், பேசஞ்சர்ஸும் அதில் போகலாம், கப்பல்ல போறோம், அதான் நீர்வழி போக்குவரத்துன்னு பேர். ஆறு இருக்குல்ல, நாட்டுக்கு உள்ள ஆறு குளம் ஏரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? குளத்துல பண்ண முடியாது, ஒரே இடத்துல இருக்க போகுது. ஆறு இருக்கு இல்லைங்களா, ஆத்துல டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்றாங்க. 6 இடத்துல யூஸ் பண்றாங்க இந்தியாவில். அதுக்கு பேர் வந்து தேசிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துன்னு பேர். NW 1 2 3 4 5 6 நேஷனல் வாட்டர்வேஸ் அப்படின்னு இருக்கு. ஜியோகிராஃபியில் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. சரியா? அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய 6வது ஆஃபீஸ் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க வாரணாசியில இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னது புரியுதா பாருங்க, வாரணாசியில கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 5 இடத்துல ஆஃபீஸ் இருக்கா. கவுஹாத்தி, பட்னா, கொச்சி, புவனேஸ்வர், கொல்கத்தால இருக்கான் ஆக்சுவலா. அதாவது என்னன்னா, ரிவர் வந்து ஃபிளாட்டா இருக்கணும், ஓகேவா, அகலமா இருக்கணும், எப்பயுமே வாட்டர் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கங்கை நதியில ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச் அப்படி இருக்கான். அலகாபாத் டு ஹால்தியா அப்படின்னு பேர். NW 1 1620 கிலோமீட்டர்ஸ், 1620 கிலோமீட்டர் லென்த்துக்கு அலகாபாத், பிரயாக்ராஜ்னு சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து கீழே கல்கட்டா கிட்ட ஹால்தியா துறைமுகம்னு இருக்கு, அது வரைக்கும் அதுல NW 1 வச்சிருக்காங்க, நேஷனல் வாட்டர் வேஸ் 1. ஓகேங்களா? அங்க பேசஞ்சர்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நீங்க இதுல போறதை விட இதுல சீப்பா போடலாம். இதுக்குள்ள சீப்பஸ்ட் காஸ்ட் வந்து ஷிப்ல. நீங்க பஸ்ல போனீங்கன்னா ரேட் ஜாஸ்தி, வால்வோ பஸ் அதெல்லாம் வந்து. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2வது வந்து பிரம்மபுத்திரா நதி, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 3வது கேரளாவில் பேக் வாட்டர்ஸ்ல. ஆக்சுவலா ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்விரான்மெண்ட் எக்காலஜின்ற டாபிக் இருக்கு. அதுல வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்லேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈர நிலம். ஓகேங்களா? நிலம் காஞ்சிருந்து போனா அது என்ன சொல்றோம், பாலைவனம் சொல்றோம், அது வேற வகை. ஈர நிலம் அப்படின்னா என்னது, கடல், கடல் ஓரத்துல வந்து ஃபுல்லா தண்ணியா இருக்குது. பிச்சாவரம் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம, பிச்சாவரம் ஏதோ ஏரி இருக்குது, குளம் இருக்குது, அந்த மாதிரி. அதை வந்து பாத்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ்ல கேள்விப்பட்டீங்களா, பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா. கடல் ஓரத்துல பள்ளிக்கரணை அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்டரா கிடக்கும். அது சதுப்பு நிலம் சொல்லுவாங்க, ஸ்வாம்பி லேண்டுன்னு சொல்லுவாங்க.
அதை வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துல வந்து வெட்லேண்ட்ஸ்னு ஒரு நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து தொகுத்து எடுக்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ராம்சார்ங்கிற இடத்துல அதை வந்து டிசைட் பண்ணாங்க. அதனால அதுக்கு பேர் வந்து ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். ராம்சார் குறியீட்டுப்படி ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அதுல இந்தியாவில் புதுசா 2 இடத்த சேர்த்திருக்கிறாங்க. எதை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இண்டூர் சிட்டி, உதய்பூர் சிட்டி. இண்டூர்ல ஒரு பெரிய லேக் இருக்கு ஆக்சுவலா, சின்ன லேக்ல ரொம்ப பெரிய லேக். அதே மாதிரி உதய்பூர்லயும் ரொம்ப பெரிய லேக், ஒரு 4-5 கிலோமீட்டர் அகலமா இருக்கும். அந்த 2ஐயும் அதுல ஆட் பண்ணிருக்காங்களா இப்ப அந்த லிஸ்ட்ல. ஸோ இனியன் பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு பையன் தமிழ்நாட்டில் ஈரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்கான். மலேசியாவில் நடந்த செஸ் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்க. அப்படி இன்னொரு ஆத்தர் இருக்கார், இங்கிலீஷ் ரைட்டர், அமிதாவ் கோஷ் அப்படின்னு பேர், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். ஏற்கனவே வந்து ஞானபீட விருதுன்னு ஒன்று இருக்கு, ஜன்பீத் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஜன்பீத்னா தமிழ்ல ஞானபீட விருதுன்னு ஒரு விருது இருக்கு ஆக்சுவலா. ஜன்பீத் அந்த அந்த விருது வாங்கின ஆத்தர் பேர் வந்து அமிதாவ் கோஷ், பயங்கர ஃபேமஸான பர்சன். அவர் வந்து புதுசாக ஒரு புக் எழுதியிருக்காரு, வைல்டு ஃபிக்ஷன்ஸ் அப்படின்னு அந்த புக்குக்கு பேர். ரொம்ப ஃபேமஸ், இன்டர்நேஷனலி ஃபேமஸ். அவர் புக்கை வாங்கி படிப்பாங்க, லட்சக்கணக்கில் படிப்பாங்க. பட் இன்னைக்கு இன்டர்நெட் ஏஜ் ஆயிடுச்சு. புக்கெல்லாம் படிக்கிறீங்களா யாராவது? நோ. பசங்க யாராவது படிக்கிறாங்க ஸ்கூல்ல? இல்லை, தெரிஞ்சு புரிஞ்சு போச்சு ஆக்சுவலா. டவுன் சைடில் அப்படி கிராமப்புறங்கள் எனக்கு தெரிஞ்சு படிப்பாங்க. சரிங்களா, புக்கு படிக்கிறது ஒரு நல்ல ஹேபிட். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, உள்வாங்கினா நல்லா இருக்கும். செப்டம்பர் 1987 வன்னியர் சங்க போராட்டம் நடந்தது. வன்னியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த பீரியட்ல பிசி ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதுல அவங்க வன்னியர்கள் என்ன கேட்டதில் வராங்க, எம்பிசியில் வராங்க. எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த வன்னியர் கட்சி, அந்த கேஸ்ட்ல இருந்து ஆக்சுவலா. அப்ப 21 பேர் வந்து இறந்துட்டாங்க ஆக்சுவலா. சரியா, 21 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நினைவிடம் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில். இப்ப தமிழ்நாடு ஸ்டாலின் வந்து அந்த நினைவிடத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். இறந்து போனவங்களுக்கு மெமோரியல் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கட்டியிருக்காருன்னு சொன்னாங்க. அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே கேபிட்டல் ஒன்று வச்சிருக்காங்க, என்ன திஸ்பூர்னு ஒன்று வச்சிருக்காங்க அஸ்ஸாம்ல. கவுஹாத்தியா? ரைட், கவுஹாத்தி. அஸ்ஸாமுடைய கேபிட்டல் வந்து கவுஹாத்தி ஆக்சுவலா. இது 2வது கேபிட்டலா திப்ருகர் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் கேபிட்டல் இப்போ ஏற்கனவே கேபிட்டல் இருக்கிறது கவுஹாத்தி. அந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயே பெரிய சிட்டி கவுஹாத்தி. அஸ்ஸாம் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அதில் அது வரைக்கும் தான் எல்லா ட்ரெயினும் போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மலைப்பாங்கான பகுதி, அவ்வளோ ட்ரெயின்ஸ் போகாது. இங்கேருந்து போகிற ட்ரெயின் எல்லாமே அஸ்ஸாமில் அந்த இடத்துக்கு மேலே தான் போகும். அது ஃபர்ஸ்ட் கேபிட்டலாக இருக்குது. இப்போ செகண்ட் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, திப்ருகர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் தமிழ்நாடு நியூஸ். ஸோ தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. நம்ம தானே தமிழ்நாட்டில் இருக்கோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். பாருங்க என்னென்ன சொல்றாங்க. ஸ்டேட் டாப்ஸ் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு. இந்தியாவிலே வந்து அதிகமான கோல்டு வச்சுக்கிற ஸ்டேட் நம்ம ஸ்டேட் தானே. எவ்வளோக்கு சொல்றாங்க பாருங்க, 6720 டன். ஒரு டன்னா எவ்வளோ? 1000 கிலோ. இவ்வளோ கோல்டு வச்சிருக்கிற ஸ்டேட் நம்ம தானே. அது எவ்வளோ சொல்றாங்க? 28% தான். இது அண்டு இல்லை ஆக்சுவலா, பர்சன்ட். 28%. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ல தமிழ்நாட்டில் மட்டும் 28% வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தான் அதிகாரியாகன்னு சொல்றேன் நான். சரிங்களா, புளிய மரம், வேப்ப மரம், அது இது எல்லாம் நம்ம கொண்டு தான். உள்ள போனீங்கன்னா போதும், பார்த்துக்கலாம். சரியா, இன்கம் டேக்ஸ் லாஸ் கொடுத்துருக்காங்களா புதுசா, கொஞ்சம் இந்த கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றேன் பாருங்க. இன்கம் டேக்ஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு அன்மேரிட் விமன், அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு எவ்வளோ மேக்ஸிமம் வச்சுக்கலாம்? 500 கிராம் வரைக்கும் கோல்டு வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே போனால் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். சொல்றது புரியுதா? 500 கிராம் வரைக்கும் டேக்ஸ் கட்டாம கோல்டு வச்சுக்கலாம்னு லா சொல்லுது. மேரிட் விமன் இது, சாரி, மேரிட் விமன் 500 கிராம், அன்மேரிட் விமன் வந்து 250 கிராம்ஸ், 250 கிராம் வச்சுக்கலாம்னு சொல்லுது. எவ்வளோ வருது ஆக்சுவலா? 80 பவுன் வருதா? 30 பவுன் வருது. 8 கிராம் இல்லையா, 3 8 24, 30 பவுன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஜென்ஸ் ஏதாவது வச்சுக்கலாமான்னா பாவம் பசங்க 100 கிராம்ஸ் வச்சுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆண்கள் வந்து அதாவது 100 கிராம்ஸ்க்கு மேலே போனால் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். இப்போ ரீசெண்டாக வந்து கோர்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்களா, இந்தியாவில் கோல்டு எவ்வளோ இருக்கோ அக்கௌண்ட் பண்ணுங்க எல்லாருக்கிட்டேன்னு சொல்கிறாங்களாம். அக்கௌண்ட் பண்ணால் ப்ராப்ளம். ஆமாம், அக்கௌண்ட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இதை தாண்டி 500 கிராம் அலௌடு, நீங்கள் 1000 கிராம் வச்சுருக்கிறீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா 500 கிராமுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும்.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். யாருக்குனாக்க பெண்களுக்கு 20 to 29 ஏஜ்ல இருக்கிற பெண்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்றாங்க. 13 நியூ முனிசிபாலிட்டிஸ் உருவாக்கிக்கிறாங்களாம். முனிசிபாலிட்டிஸ் தான் என்னன்னா நகராட்சி. முனிசிபாலிட்டிக்கு நெக்ஸ்ட் தான் மாநகராட்சி. தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ மாநகராட்சி இருக்கு? 25, 25 இருக்கு ஆக்சுவலா. 25 21 ஐ திங்க் 25. லாஸ்டா திருவண்ணாமலை இதெல்லாம் மாநகராட்சி ஆக்கி விட்டாங்க. எனக்கு அந்தந்த கிளாஸ் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அந்தந்த கிளாஸ் அந்தந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா அதுல எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுல கொடுத்துருக்கேன் நான். ஸோ கன்னியாகுமரி இருக்கு இல்லைங்களா, அது இப்போ நகராட்சி ஆயிடுச்சு. அரூர், நம்ம தருமபுரி பக்கம் அரூர் இருக்கு இல்லையா, அதான் இருக்கு. பெருந்துறை இதெல்லாம் இருக்கு. ஒரு 13,000 இந்த மாதிரி வந்து. தமிழ்நாட்டு கடன் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. கடன் என்ன கடன் சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவார்டர் நிதி ஆண்டுன்னு என்ன சொன்ன நம்ம, April 1 to March 31. அதுல ஃபர்ஸ்ட் குவார்டர்னா ஃபர்ஸ்ட் 3 மாசம். அதுல வந்து 45,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்களாம். ஓகேவா, கடன் வாங்கியிருக்கிறாங்களாம். அதே 24-25 ஃபினான்ஷியல் இயர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா 6 மாசத்துக்கு 50,000 கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்களாம். இந்த கடனை எப்படி ரேஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல டெவலப் பண்ணியிருக்காங்களாம். அதாவது நம்ம எப்படி கடன் வாங்குறோமோ அந்த மாதிரி கவர்மெண்ட் கடன் வாங்கலாம். ஓகேங்களா. இன்னொரு டேட்டா கொடுத்துருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு கடன் பாருங்க எவ்வளவு இருக்கு, 8 லட்சம் கோடி. நம்ம என்ன படிச்சோம், ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு சொன்னா 18 லட்சம் கோடி. அதுல 8 லட்சம் கோடி கடன். சரியா. எல்லாம் பாத்தீங்கன்னா கார் பந்தா வீடுகள்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் கடன், எல்லாம் இஎம்ஐ. ஒரு பாட்டு வந்தது இல்ல, இது எனக்கு அது கூட வந்து இஎம்ஐன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்தது ரீசெண்டா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ பாதிக்கு பாதி கடன்ல ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா. கடன் வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஸ்கீம்ஸ் நிறுத்த முடியுமா? பஸ் எல்லாம் ஓடுது இல்லை, லாஸ்ல ஓடுது பஸ் எல்லாம். எல்லா வில்லேஜஸ்க்கும் பஸ் போகுது இல்லையா, அது லாஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிறுத்த முடியாது. கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்தாகணும். அதனால அப்படியே ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து. 5th போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. சரியா. அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஃபார்மர் ஜட்ஜ், செல்வம் அப்படின்னு பேர். தமிழ்நாட்டில் எவ்வளவு போலீஸ் இருக்காங்களா தெரியுமா? 1.3 லட்சம். 1,30,000 போலீஸ் இருக்காங்களாம். 1,30,000 போலீஸ் அஃபீஷியல்ஸ், இல்லை ஆல் இன்க்ளூடட் இருக்கிறதா டேட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க 2-3 எக்ஸாம் இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலா வந்து போலீஸ் எக்ஸாம் இருக்கு தெரியுமா, எஸ்ஐ எக்ஸாம் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா போலீஸ்ல எஸ்ஐ எக்ஸாம் லேடிஸும் எழுதலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேட் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டபிள் நிற்கிறாங்கல்ல ரவுண்டனால, டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவர். இந்த மாதிரி கான்ஸ்டபிள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. அந்த எக்ஸாமும் இருக்கு, அதுக்கு சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா. அதுவும் பாஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட லாஸ்ட்டாக படித்த ஒரு மேடம் வந்து எஸ்ஏ ஆகிட்டாங்க. இப்போ டிராஃபிக் எஸ்ஏ ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்கும். கரெக்டாக கார்னரில் போய் நிற்பாங்க, கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. யார் கிராஸ் பண்ணாலும் இதை ஒரு அம்தாம்னா போச்சு, என்ன என்ட்ரி ஆகிடும். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டீங்க, இம்ப்ராப்பர்னு அவருக்கு தோணுது, ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சுட்ருவார், நீங்கள் பணம் கட்டியே ஆகணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் மாட்டுவாங்க இல்லையா, ட்ரிபிள்ஸ் வருவாங்க, அதெல்லாம் வருவாங்க, மாட்டுவாங்க. அங்கே போய் நின்னா மினிமம் ஒரு 100 பேர் மாட்டுவாங்க. ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாம். சரியா. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவார்ட்ஸ் தராங்க, 2025 அவார்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல கொஸ்டின் கேட்டால் கேட்பாங்க. பாருங்க என்ன அவார்டு யாரு கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் விருது படிக்கார் ராமோ அப்படின்னு ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. அண்ணா விருது வந்து கணேசன். பாரதியார் விருது கபிலன், சினிமாக்கு பாரதியார். பாரதிதாசன் வந்து செல்வ கணபதி. கிஏபி விஸ்வநாதன் அவார்டு ஒன்று இருக்கு, இவர் கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் அவார்டு வந்து விடுதலை ராஜேந்திரன் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் அவார்டு ரவிக்குமார்னு ஒருத்தருக்காரு எம்பி. கலைஞர் அவார்டு வந்து முத்து வாவசின்றவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸ்டேட் லிஸ்ட் ஒன்று இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் எலக்டோரல் ரோல்ஸ். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அடுத்த 2026ல, அடுத்த வருஷம் ஏப்ரல்ல எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு. அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஜனவரி 5ஆம் தேதி பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் வாக்காளர்கள் எண்ணிக்கை 6.36 crores. 6.36 கோடி பேர் தான் வாக்காளர்கள். ஆக்சுவலா பாப்புலேஷன் வந்து 9 கோடி பேர் இருக்காங்க. ஓகேவா. அப்படின்னா குழந்தைகள் குறைப்பாங்க, என்ட்ரி இல்லாதவங்க, டாக்குமெண்ட் இல்லாதவங்க, நிறைய கேட்டகரி சொல்றாங்க ஆக்சுவலா. அதுல வந்து பாருங்க பெண்கள் தான் அதிகமா இருக்காங்களாம். பெண் வாக்காளர்கள் எவ்வளவு இருக்காங்க, 3.24 crores, 3.24 கோடி பேர் இருக்கிறாங்களா. ஜென்ஸ் வந்து 3.11 தான் இருக்கிறாங்களாம். நியூட்டர் ஜெண்டர் வந்து 9120 இருக்கிறாங்கன்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த வாக்காளர்கள் சொன்னோம் இல்லையா, அதுல அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுன்னு கேட்பாங்க. எதுன்னா சோழிங்கநல்லூர், மெட்ராஸ்ல சோழிங்கநல்லூர்ன்ற ஒரு தொகுதி இருக்கு. பாருங்க 6.9 லட்சம் பேர் இருக்காங்க எலக்டர்ஸ்.
ஓகேங்களா, வாக்காளர்கள் ஓட்டு போடுறவங்க அவ்வளோ இருக்கிறாங்க. குறைஞ்சது வந்து நாகப்பட்டினத்தில் கீழ்வேலூருங்கிற இடத்துல வெறும் 1.76 lakhs இருக்காங்க அந்த தொகுதியில். ஸோ ஹையஸ்ட் தொகுதி லோயஸ்ட் தொகுதி கேட்டால் கேட்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு இன்னொரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறதா டேட்டா கொடுத்துருக்காங்க. 43 லட்சம் மேண்டேஸ் ஆஃப் ஒர்க், 43 லட்சம், 42 லட்சம் வேலை நாட்கள். ஒரு மேண்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 hours ஒர்க்கு. ஓகேங்களா, ஒரு மேண்டேன்னா 8 hours ஒர்க்கு. அதாவது என்னன்னா அதிகமான மேண்டேஸ் ஒர்க் பண்ண ஸ்டேட் நம்ம ஸ்டேட் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே நம்ம ஸ்டேட் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான ஃபேக்ட்ரிஸும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. பாருங்க, இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, இமேஜின் டிஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய ஐடி கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இமேஜின் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ தீம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, டிரைவிங் ஈக்விட்டபிள் growth த்ரூ ஏஐ அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு தீம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் எப்படி தலையில வச்சுக்கிறது? வச்சுக்க முடியுமா முடியாதா? 8வது பே கமிஷன் வருது, ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், 40% சேலரி ஜம்ப். ஒரு வருஷத்துக்கு வந்து 5000 ரூபாய் சேலரி ஜம்ப். ஓகேவா? நீங்க போய் லொக்கேட் ஆகிற டிபார்ட்மெண்ட்ல இன்னும் சூப்பரா இருந்தா இன்னும் சூப்பர். ரெவன்யூ எல்லாம் போனீங்கன்னா பயங்கர சூப்பர், பயங்கர ஸ்கோப் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால சொல்றேன், இது எப்படி நான் பாருங்க, அதை அப்படி ஷேப் பண்ணியிருக்கேன். இதை இன்னொரு ரவுண்ட் ஷேப் பண்ணுவேன் நான் வந்து. இந்த தீம்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஞாபகம் ஏதாவது கோட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா ஐடி கான்ஃபரன்ஸ் சொல்றோம், இதுல என்ன கோட் வேர்டு வச்சுக்கலாம்? ஆக்சுவலா ஈக்விட்டபிள் growthங்கிறது எல்லா இடத்துலையுமே வரும். பாருங்க, ஈக்விட்டபிள் growth த்ரூ ஏஐ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கீவேர்ட் எடுத்து வச்சுக்கணும். அதை தனியாக எடுத்து எழுதிக்கணும், ஒரு ரிவிஷன் பண்ணணும், கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, கூட்டத்தோட கூட்டமா சாமி பார்க்கணும்ல, நின்று கோயிலுக்கு கீழே நின்று பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தம் இருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணி படிச்சிடணும். அடுத்த வேர்ஸ் பாருங்க, நம்ம எல்லாமே கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கு. சொல்லி கொடுத்ததுல வந்ததுன்னா ஓகே, நீங்க படிச்சுக்கணும்னு அர்த்தம். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க கஷ்டப்படுவாங்க பசங்க. இன்ஸ்டியூட்ஸ்ல ப்ராப்பராக எடுக்க மாட்டேன், உட்காந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கே ரொம்ப ஹெட்டேக். ஒரு வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைம் சோர்ஸ் எடுக்கலான்னு நான் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே. எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் நினச்சிங்க, சார் ரொம்ப சொன்னார், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. நான் கொடுத்துட்டேன், கரெக்டாக படிச்சிடுங்க. இது இன்னும் லென்த்தாக கொடுத்தா 8 பேஜ் 15 பேஜாக வரும். லென்த்தாக கொடுக்கறது யூஸ் இல்லை, ஷார்ட்டாக கொடுக்கறது தான் நல்லா இருக்கும். பாருங்க, ஜஸ்ட் 5 பேஜ் தான் வந்திருக்கு, படிச்சிடலாம். அண்ணா அவார்டு ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு கோட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தோடா ட்ரைப்னு இருக்காங்க, தோடர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊட்டியில் தோடர்கள் சொல்லுவாங்க, படுகாஸ் தோடாஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நியூ இயர்க்கு வந்து ஃபெஸ்டிவல் ஒன்று, மோட்வெத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பேர். புத்தாண்டு பிறக்குது இல்லையா, அதுக்கு ஒரு பண்டிகை வச்சிருக்காங்க, மோட்வெத் பண்டிகை அப்படின்னு சொல்லி பேர். இந்த தோடர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா நீலகிரிஸ்ல இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில். ஐ மீன் நீலகிரி ஹில்ஸ்ல, தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பார்டர்ல இருக்கிறாங்க ஆக்சுவலா. பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட இனத்தை சார்ந்த ஓல்டஸ்ட் பீப்புள் இவங்க தான், ஓல்டஸ்ட் ட்ரைப்ஸ்னா ஆதிவாசிகள். அந்த குரூப் இருக்கான்னு சொல்றாங்க. மூன்பூன்னு ஒரு டெம்பிள் இருக்கான், மூன்போ அப்படின்னு ஒரு டெம்பிள் கோவில். அந்த தெய்வத்துக்கு பேர் வந்து தெங்கிஷ் அம்மன் அப்படின்னு பேர். அவங்கள வந்து 5 குலமா 5 ஜாதியா பிரிச்சுக்காங்களாம். பைக்கி, பெக்கன், குட்டன், கென்னா, தொடி அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தனியா லாங்குவேஜ் இருக்கான், தோடர்கள் மொழின்னு இருக்கான். ஆனா அதுக்கு எழுத்து வடிவம் ஸ்கிரிப்ட் கிடையாதான், ரைட்டிங் ஸ்கிரிப்ட் கிடையாதான், பட் பேசுறாங்களாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். உலகத்துல எங்க போயிருந்தாலும் சரி, ஆக்சுவலா எஸ்டி பீப்புள், ஷெட்யூல்டு ட்ரைபல் பீப்புள், உலகத்துல எல்லாம் இந்தியாவில் பெரிய ஜாப்ல வெளிநாட்டுல அப்படி எல்லாம் எங்க வேணா இருப்பாங்களாம். ஆனா இந்த பண்டிகை செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் வந்து சேர்ந்துருவாங்களாம். இந்த பண்டிகைக்கு மட்டும் எங்க இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்களாம். சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஓயா 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 ஹோ சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ட்ரைபல் பீப்புள். இப்ப போன வருஷம் வந்து இந்த ட்ரைபல் ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்னைக்கு ராகுல் காந்தி வந்து போய் சேர்ந்தாருங்க. அவரும் சேர்ந்து ஓயா ஓயா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஃபுல்லா லைவ் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா ஊட்டிக்கு போயிருந்தாரு, அவரும் போயிருந்தாரு, அவர் விஐபி இல்லையா, அவரும் கூப்பிட்டு அவரே டான்ஸ் ஆட சொல்லி லைட் டான்ஸ் ஆடு, லைட்டா டான்ஸ் ஆடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. எங்க என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரியா ஃபெஸ்டிவலுக்கு ஆஜராயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரை வைல்டு போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? காட்டு பன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டு பன்றின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன காட்டு பன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த காட்டு பன்னின்னு சொல்றாங்க இல்லையா, மீன் அந்த வைல்டு போர்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிடுவாங்க, எல்லாரும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஓகேவா? அது என்னன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், போலீஸ் கெடுபிடி எல்லாம் இருக்கு ஃபாரஸ்ட்ல, அவ்வளவு சீக்கிரம் காட்டு பண்ணி அடிச்சுட்டு வர முடியாது.
ஆனா தனியா அதுக்கான ஆள் இருக்காங்க, எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஆள் இருக்காங்க, அவங்க எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அது சாப்பிட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த காட்டு பண்ணியே அந்த என்ன பண்றது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? காந்தாரான்னு ஒரு படம் வந்தது ரீசெண்டா பாத்தீங்களா? காந்தாரான்னு ஒரு கன்னடா படம் வந்தது. அடுத்து இன்னொரு படம் ரெடி ஆயிட்டு இருக்காது. அந்த படத்துல ஸ்டோரி வந்து அந்த பன்றி சாமி தான் வச்சிருப்பாங்க. அந்த படத்துல படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப சூப்பரா அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா? பஞ்சுருளின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சாமியை வச்சிருப்பாங்க. அந்த பன்றி முகத்தை கொண்ட சாமி அது. அதுக்கு அந்த டான்ஸ்ல ஆடுவாங்கன்னு சொல்லி. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா காட்டுல அடிச்சு எடுத்துட்டு வருவாங்க இதுல அந்த காட்டு பன்றியை. ஜோன் ஏ அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அந்த காட்டு பன்னிக்கு. அது வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளயா ஃபாரஸ்ட் லிமிட்டுக்குள்ள. ஃபாரஸ்ட் லிமிட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள. சரியா? இங்க வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அந்த காட்டு பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது ஜோன் பின்னு இருக்கு, 1 to 3 கிலோமீட்டர்ஸ். அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை பிடிக்கலாமா, காட்டு பண்ணையை வந்து ட்ராப் பண்ணி பிடிக்கலாமா. ஆனா பிடிச்சி என்ன பண்ணுமா, ஃபாரஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிடணுமா. அதை எதுவும் சாப் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஜோன் 3 இருக்கு ஆக்சுவலா, பியாண்ட் 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டருக்குள்ள டீப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க என்ன பண்ணலாம் பாருங்க. ஷூட்டிங் இஸ் அலவுட். ஷூட்டிங்னா படம் எடுக்கிற ஷூட்டிங் இல்ல, சுடுறது. ஷூட் பண்றது அலவுட் ஆக்சுவலா பை ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஸ்டாஃப். கவர்மெண்ட்ல அத்தரைஸ் பண்ண ஸ்டாஃப் வந்து சுடலாமா, நம்ம பிரைவேட் ஆளுன்னு சொல்லக்கூடாதான். இப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா. அந்த காந்தாரா படத்துல அவன் நைட் ஒரு வேட்டைக்கு போவான். வேட்டைக்கு போய் அந்த பன்னியை வேட்டையாடும் போதுதான் சாமியை பார்ப்பான். அவங்க அப்பா போய் அங்க போய் காணாம போய் சாமி ஆயிருப்பார். ஸ்டோரி அப்படிதான். அந்த கிராமத்துக்கு வந்த கெடுதலை அந்த சாமி ரூபத்துல வந்து அவன் வந்து விளக்குவான். இதை வந்து அந்த ரிஷப் ரெட்டி இருக்கா, ரெட்டியா எவ்வளவு அழகா எடுத்திருந்தா தெரியுமா. நான் எவ்வளோ சினிமா ஹீரோஸ் பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சினிமா ஹீரோ பார்த்தது இல்லை. எருமை மேல வருவான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல, கியூட்டா இருக்கும். ரஜினி படம் ஓப்பனிங் சீன் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டைம் இருந்தா பாருங்க. காந்தாரா படத்துல ஓப்பனிங் நல்ல பக்காவான என்னது வயல் ஆக்சுவலா சேரா கிடக்கும். அதுல வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீரோ நீங்க பார்த்துருக்கீங்களா, அதை விட டெம்டேஷனா இருக்கும், பயங்கர சூப்பரா இருக்கும். சொல்லிட்டு கிளாஸா எடுத்துருப்பான். அதாவது என்ன, ஒரு போட்டி வைப்பாங்க, அந்த போட்டியில ஓப்பனிங் சீன்ல வர மாதிரி இருக்கும். 2 எருமையை வச்சு சார் ஓட்டுவார், அது எக்ஸ்பர்ட் ஆகுது, அது நம்பர் 1 அவர் வரன்னு காட்டுவாங்க. இப்ப இன்னொன்னு காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட். அந்த படம் ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் பண்றேன் அப்படி கன்னடா லோக்கல் லாங்குவேஜ்ல பக்கா டீப் கன்னடால எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. பட் ஸ்டோரி நல்லா அந்த எல்லா லாங்குவேஜ்லயும் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. 400 crores கலெக்ட் ஆச்சும். வேர்ல்டு வைடு ஹிட் படம். இப்போ அவருக்கு வந்து 55 crores பேசியிருக்காங்களா நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு. பாருங்க, ஒரு சக்சஸ் பண்ணிட்டா அடுத்து என்னது தைரியலிஸ் மேல வந்து உட்காந்துருது, காசுல ஹிட் பண்ணணும். ஒரு விஷயத்தை ஹிட் பண்ணணும், நம்ம பண்ணா நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னது, தமிழ்நாடு கிரிமினல் லாஸ், குற்ற சட்டங்கள் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன், பெண்களை வந்து கொடுமைப்படுத்துதல் சட்டம் 2025 அப்படின்னு. சட்ட அமெண்ட்மெண்ட்னா சேஞ்ச் பண்றது, சட்ட திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க, ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து சட்டத்துல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்ன வந்து 10 வருஷ தண்டனை இருந்துதான் பெண்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இப்ப வந்து 10 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்களா. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 14 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாத்தீங்க சொன்னா, அந்த பெண்கள் கிட்ட தப்பு பண்றவங்க போலீஸ்காரங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, போலீஸ்காரங்களா இருந்தா டபுள் த பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் உள்ள போடணுமா. இந்த கேஸ் கேள்விப்பட்டீங்களா, பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ் முன்னாடி வந்தது 4 நாளைக்கு முன்னால. கர்நாடகால தேவேகவுடாவுடைய பேரன் ஹாசன் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. கேள்விப்பட்டது இல்லையா, நியூஸே பார்த்தது இல்லையா? நோ, டோன்ட் நோ எனி திங். அது சும்மா எங்க உட்காந்தாலும் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டதே இல்லையா? எஸ், அபியூஸ்டு thousands ஆஃப் விமன், காட் காட். ஓகேங்களா, ப்ராப்ளம் ஆகி ஒரு 14 மாசமா உள்ள ஜெயில இருக்காரு. தர்மஸ்தலால ஒரு இஷ்யூ ஆச்சு, கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணான்னு ஒருத்தன் கர்நாடகாவில் ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு, அந்த இடத்துல தேவேகவுடா ரொம்ப பெரிய ஆக்சுவலா. அவங்க பையன் வந்து சீஃப் மினிஸ்டர் குமாரசாமின்னு இருக்காரு. இப்ப இந்த பையன் பிரஜ்வல் ரேவண்ணா சிட்டிங் எம்பி, அந்த தொகுதியுடைய எம்பி. ஓகேங்களா, அவன் வந்து அபியூஸ் பண்ணியிருக்கான் thousands ஆஃப் இதை வந்து அந்த வீடியோஸ் வச்சிருக்கான். அது ஏதோ மிஸ் ஆகி மீடியா கிளீக் ஆகி அவனை டேப் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. அப்போ தூக்குனவங்க தான் 14 மாசமா உள்ள இருக்கிற. அப்படி முந்தா நேற்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சாகும் வரை சிறை தண்டனை, சாகும் வரை, சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். சசிகலா போட்டாங்களே ஜெயிலில், இங்கே அதே ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. பட் எம்பியா இருக்கிறதுனால கொஞ்சம்
போஸ்டா வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ ரொம்ப கொடுமை. இப்போ ரொம்ப சட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. அந்த அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி டெய்லியும் நடக்குது. அது மலையாளத்துல ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, துடரும்னு ஒரு படம் வந்திருக்கு ரீசெண்டா. வெளியே பாத்தீங்களா? மலையாளத்துல துடரும்னு. இங்க துடரும்னா தமிழ்ல தொடரும்னு அர்த்தம். ஓகே, ஒரு படம் வந்திருக்கு, மோகன்லால் நடிச்சிருக்காரு. அப்படி என்னமா படம் இருக்குது, பயங்கர சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காரு. தியேட்டர் நல்லா ஓடிச்சு, ஓடிடியில் இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா? அந்த ஸ்டோரிஸ்ல எல்லாமே இப்படிதான் வரும். அதுலயும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாமலே அவங்க பையனை கொண்டுருவாங்க. அவன் கூட இருப்பான், அவன் பையனை வந்து போலீஸ்காரங்க கொண்டுருவாங்க. கடைசியில தெரிய வந்து அப்புறம் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி வந்து நிறைய நடக்குது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பாதிக்கப்படுற பெண் வந்து 12 வயசுக்கும் கீழே இருந்ததுன்னு சொன்னா, சரிங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க சொன்னா லைஃப் டைம், மினிமம் லைஃப் டைம், சாகும் வரை வந்து சிறை, இல்ல மேக்சிமம் வந்து டெத் சென்டென்ஸ், தூக்கு தண்டனை, குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை, ஆயுள் வரைக்கும் வந்து ஜெயில தான் இருக்கணும். ஓகேங்களா? மேக்சிமம் என்ன சொல்லியிருக்காங்க, தூக்கில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து சில சட்டங்கள் வெரி சென்சிட்டிவ், போக்சோ கேஸ் இருக்கு இல்லைங்களா, அது அந்த மாதிரிலாம் வந்து வெரி வெரி சென்சிட்டிவா ஹேண்டில் பண்றாங்க. டக்குன்னு ஒரு லா வந்து ஒர்க் பண்றாங்க. கலைஞர் பொற்கிழி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. கலைஞர் பொற்கிழி அவார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஒவ்வொருத்தர் பேர். அருணன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் அப்படின்னு சொன்னா உரைநடைக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும், நெல்லை ஜெயந்தாக்கு பொயிட்ரிக்கு, குமார் இஜரித்தாருக்கு நாவலுக்கு, ஸ்ரீராம்க்கு வந்து சிறுகதைகளுக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. நான் சொன்ன இல்லைங்களா, ஏற்கனவே சொன்ன பாருங்க, வெளிநாட்டு வாழ் உலக தமிழர்கள் தினம், வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே 2025 ஜனவரி 12 கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன தீம் கொடுத்துருக்காங்க, எத்திசையும் தமிழனுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீம். ஓகே, எத்திசையும் தமிழனுங்க பாடுறது இல்லையா, நீராரம் கடலோடு நிலம் பாடுறது இல்லை, அதுல வர லைன் எத்திசையும் தமிழனங்கே அப்படின்றது தீமா கொடுத்துருக்குறாங்க. போன டைம் என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்க. இதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெளிநாட்டு இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டு இந்தியர் அவார்டு அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, விஜய் ஜானகிராமன் அப்படின்ற ஒரு ஆள். அது தமிழ் மாமணி விருதுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, அவர் கொடுத்துருக்காங்க. அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, உலக புகழ் பெற்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அதுல தமிழ் இருக்கை வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்தாராம். தமிழ் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் மொழிக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அவருக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பொள்ளாச்சியில வந்து 10வது சர்வதேச பலூன் திருவிழா நடந்தது. இந்தியாவில் பொள்ளாச்சியில சர்வதேச பலூன் திருவிழா. பலூனை நம்ம வாயில வச்சு ஊதுற பலூன் கிடையாது, மேல பறக்கிற பலூன், பெருசு பெருசா வச்சு பார்க்குறாங்க இல்லையா, அந்த பலூன் திருவிழா நடக்குது. அதுக்கு பேர் வந்து ஹாட் ஏர் பலூன். அதில் பம்ப் பண்ணி எரிஞ்சு அது மாதிரி கம்பஷன் ஆகி அப்படி வரும் இல்லையா, அது வந்து இந்தியாவில் இங்கே ஒரு இடத்துல தான் நடக்குது. அந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீட்டு சட்டம் 2009 ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அருந்ததியர் அப்படின்னு ஒரு சப்காஸ்ட் சொல்றாங்க. அவங்க எஸ்சி காஸ்ட்ல இன்னும் உள்பிரிவு. எஸ்சி காஸ்ட்ல ஒரு சப்காஸ்ட் வந்து அருந்ததியர். தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி காஸ்டுக்கு வந்து 18% ரிசர்வேஷன் இருக்கு. அதுல உள்ஒதுக்கீடு 3% வந்து அருந்ததியருக்கு தராங்க. அதை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை 7 கேஸ்ட் இருக்கு அருந்ததியர் இந்த வேர்ல்ட் பண்றாங்க. அதுக்கு ஓகே பாருங்க, எஸ்சிக்கு 18 தராங்க, அதுல 3% ஒதுக்கி உள் ஒதுக்கீடு பண்ணி இவங்களுக்கு தரதா சொல்றாங்க.